happy. Start music. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாஷ் vlog அண்டு நான் உங்கள் ஏவி ஆகாஷ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாந்தி டிஃபன் சென்டருக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இது பெங்களூரில் இருக்கிற கரண்டான லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா குருவப்பன் பாளையா மெயின் ரோடு, அதுக்கப்புறம் பன்னாரிகட்டா ரோடு கிராஸில் வந்து இருக்குது. இதோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பணியாரம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா பணியாரம் வந்து இந்த இடத்துல போய் சாப்பிடுவாங்க. ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும், ப்ரைஸும் வந்து கம்மியாக இருக்கும், ஒரு தமிழ் ஸ்டைலில் வந்து இங்கே வந்து ஃபுட் இருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இங்கே பணியாரம் வந்து வெஜ்ஜு பணியாரம் மட்டும் இல்லைங்க, எக் பணியாரமும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து முடிஞ்ச அளவு என்னால் என்னெல்லாம் டேஸ்ட் பண்ண முடியுமோ அதை டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் ரிவ்யூ வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சுட சுட பணியாரம். சட்னி வந்து பாருங்கள், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, 2 சட்னி இருக்குது. ஃபஸ்ட்டு இது பொரிகடலை சட்னின்னு நினைக்கிறேன். ஒரு டிப் பண்ணிட்டேன், சாப்பிட்லாம். நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க, நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து தக்காளி சட்னியோட டேஸ்ட் பண்ணலாம். எல்லாமே குக்காக இருக்குது ஃபஸ்ட்டு, ஏன்னா சிலது உள்ள மாவாக இருக்கும், ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. தக்காளி சட்னி ஓகே தான், பட் கோகனட் சட்னி நல்லாயிருக்கு. அடுத்து நம்ம இட்லி ட்ரை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்லி வாங்கியிருக்கோம். பார்த்திங்கன்னா 3 இட்லி நல்லா மெதுவாக இருக்குது. அது கூட சாம்பார், அதே தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் தக்காளி சட்னி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, இங்கே சாப்பிட்றதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அங்கே உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுருக்காங்க. சரி வாங்க நம்ம இட்லி டேஸ்ட் பண்ணலாம். அப்படி தொடும் போதே அப்படி பூவாக இருக்குங்க, இங்கே பாருங்க. அது வச்சாலே அப்படி இதாகிடுது. சரி சாம்பார் கூட டிப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சாம்பாரோட டேஸ்ட் பண்ணலாம். நல்லா இருக்குங்க. நீங்கள் பெங்களூருக்கு வந்தாலே சாம்பார் வந்து திட்டிக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இது கொஞ்சம் தமிழ் ஸ்டைலில் இருக்குது. அடுத்து வாங்க சட்னியோட வச்சு சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், போட பாருங்க, இவ்வளோ ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. தோசை, இட்லி, மேக்ஸிமம் இட்லி தாங்க. இட்லியிலே பார்த்தீங்கன்னா பட்டரு கீ, பொடி கீன்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முட்டை பணியாரம் வந்து சாப்பிட்றாங்க. முட்டை பணியாரம் எப்படி இருக்குது? முட்டை பணியாரம் சக்கத்தாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குதா? ஓகே. நம்ம ஊரில் இந்த கையேந்தி பவன்லாம் சொல்லுவோம் தெரியுமா, அதை மாதிரிங்க இங்கே நிறைய பெஞ்சு எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. நம்ம அப்படியே வந்து நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், இது நெக்ஸ்ட் பிளேட்டு. இன்னொரு பிளேட் வாங்கி சாப்பிட்றேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் 5-6 வரும், ஓகேங்களா. ஒரு பீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 rupees. மொதல் 6 பீஸ் இருக்குது. ஸோ ஒரு பிளேட் வாங்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பீஸ் வந்து கொடுப்பாங்க. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 rupees. இது வந்து நார்மல் பணியாரம். இதே நீங்கள் எக் பணியாரம் நான் முன்னாடி வீடியோவில் காட்டியிருப்பேன், அது உங்களுக்கு சாப்பிட்டீங்கன்னா அது வந்து ஒரு பிளேட் வந்து 40 rupees வரும், 6 pieces வரும். எக்ஸ்ட்ரா 10 ரூபா வரும் ஒரு எக்கு ஆட் பண்ணால். இதெல்லாம் சூப்பராக இருக்குது. மஸ்ட்டு ட்ரைனா இந்த சட்னி வச்சு ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் ஆகாஷ் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் சாப்பிட்டு கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை.